அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து புக் படிக்கிறது பற்றி கேட்டிருந்தேன். எனக்கு இந்த ஸ்க்ரீன் டைம் ரொம்ப நேரம் பார்த்தா பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நிறைய புக்ஸ் வாங்கி இப்போதைக்கு வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஒரு படத்துக்கு போகிறதுனாலும் சரி, ஒரு புக் வாங்கி படிக்கிறதுனாலும் சரி, இந்த ரிவ்யூ பார்த்துட்டு படத்துக்கு போகிறது, ரிவ்யூ பார்த்துட்டு புக்ஸ் வாங்கி படிக்கிறது எனக்கு இதில் பெருசாக உடன்பாடு கிடையாதுங்க. ஏன்னா அது ஒருத்தவங்க மைண்ட் செட்டை பொறுத்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் வேற ஒரு நல்ல விஷயம் கூட இருக்கலாம், அது நமக்கு பிடிக்கலாம். ஸோ அதனால நான் அதை பெருசாக விரும்ப மாட்டேன். ஸோ நீங்கள் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இந்த மொபைல், டிவி, கேஜெட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது புக்கு வந்து ஒரு தனி போதைன்னு சொல்லலாம். அண்ட் ஒரு சிலர் வந்து குறிப்பாக என்னோட எல்போ கிரட்ச் பற்றி கேட்டிருந்தீங்க, அது எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. எனக்கு நானே இப்போ தான் ஒரு வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இது வாங்கும்போது நான் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து வாங்கினேன். நான் ஃபஸ்ட்டு வாங்கினதில் ஸ்ப்ரிங் மேலே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்ப்ரிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேலே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், கீழே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. லாக் எடுத்துகிட்டு நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. இது உங்களுக்கு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஆஃப்லைனில் தான் நேராக ஸ்டோரில் போய் வாங்கினேன். எனக்கு வந்து ஏன்னா இமீடியட்டாக தேவைப்பட்டுச்சு. ஆன்லைன்னா கொஞ்சம் நாள் ஆகும். அண்ட் அதே மாதிரி கீழே அந்த ரப்பர் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து டைனார் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 1100 and something இருந்தது. எனக்கு வந்து 900க்கு நான் வாங்கினேன். அண்ட் வந்து எனக்கு இதில் நடக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் லோடு உங்களோட கையில் கொடுத்து தான் நீங்கள் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லை, காலை அதை தாண்டி வலிக்கும், ரெக்கவர் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் கையில் வந்து மேக்ஸிமம் லோட் கொடுத்துட்டு காலை ஜஸ்ட் நவுத்தி வைக்கிறதுக்கு மட்டும் பாருங்கள். அதுதான் ஈஸியான வேயும் கூட. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அது வாங்கிக்கோங்க. இது வந்து எனக்கு ஓகேயாக இருக்குது. ஒரு சிலருக்கு வாக்கர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஸோ அதனால் டாக்டர் ப்ரிஃபர் பண்ணுறதை வாங்கிக்கிறது பெஸ்ட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வெல்க்ரோ டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். எனக்கு இதை பற்றி இவ்வளோ தான் தெரியும். நான் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.